ரெஜினா என்ற அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்போதும் ஒரு கண்ணாடி பந்து போல இருந்தது. அவருக்கு வயது 42. கணவர் இறந்து 7 மாதங்கள் ஆகின்றன. அவர் இறப்பதற்கு முன்பு வரை அவர் ரெஜினாவை மிகவும் கவனமாகவும் பாசமாகவும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார். நிதி ரீதியாகவோ மனரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்தச் சிரமமும் இல்லாத வாழ்க்கை அவருடையது. ஆனால் இப்போது அந்த வாழ்க்கை முழுவதுமாக மாறிப்போய்விட்டது. அவருக்கு ஒரே ஒரு மகள். அவளுக்கு திருமணமாகி தன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறாள். அவளுக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள். ரெஜினா அவளை பார்த்து பெருமைப்படுகிறார். ஆனால் அந்த பெருமைக்கு பின்னால் ஒரு ஆழமான வெற்றிடம் அவரை வாட்டுகிறது. அவருடைய மகள் தன் வாழ்க்கையில் மும்முரமாக இருப்பதால் ரெஜினாவிடம் பேசவோ அவரை பார்க்கவோ அடிக்கடி நேரம் கிடைப்பதில்லை. இது இயற்கைதான் என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை அவருக்கு இல்லை. தான் வெளியில் எங்கும் போக முடியாத நிலையில் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பது அவருக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது. தனக்கு துணையாக இப்போது யாரும் இல்லை. முன்பெல்லாம் கணவருடன் ஊர் சுற்றுவார், கடைக்குச் செல்வார், உறவினர்களுடன் பேசுவார். இப்போது அந்த இடம் காலியாக இருக்கிறது. வீட்டில் ஒரு மெலனம் ஆட்சி செய்கிறது. அந்த மெலனம்தான் அவரை அதிகம் வாட்டுகிறது. ரெஜினாவின் மனதில் ஒரு கேள்வி அடிக்கடி எழுகிறது. எல்லாரும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நான் மட்டும் ஏன் இப்படி தனிமையில் சிக்கிக் கிடக்கிறேன்? இது அவரை மேலும் மேலும் சுய பரிதாபத்தில் ஆழ்த்துகிறது. அவர் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். தன்னுடைய வயதிலுள்ள பெண்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதையும் தான் மட்டும் ஏன் இப்படி தவிக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார். இந்த எண்ணங்கள் அவருக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. தூக்கமில்லாத இரவுகள், பசியில்லாத பகல்கள் என்று அவருடைய நாட்கள் கழிகின்றன. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவு அவருக்கு உள்ளுக்குள் உருவாகிறது. வேலைக்கு போக வேண்டும், புதிய நண்பர்களை உருவாக்க வேண்டும், வெளியுலகத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது. கணவர் இருந்தபோது அவர் எல்லாவிதமான சந்தோஷங்களையும் குறிப்பாக இல்லற வாழ்க்கையின் இன்பத்தையும் அவருக்கு கொடுத்திருந்தார். ரெஜினா அதை நினைத்து பார்க்கும்போதெல்லாம் இப்போது அந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே என்ற வேதனை பொங்கி வழிகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் கனிமையில் அழுது புலம்புகிறார். ஆனால் அழுவதால் பிரச்சனை தீரப்போவதில்லை என்பதை அவர் உணர்கிறார். எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான முதல் படியாக வேலைக்குச் செல்ல முடிவு செய்கிறார். ஒரு வேலை இருந்தால் நேரம் கழியும், மனசும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் என்று நினைத்தார். தன்னுடைய தனிமையிலிருந்து வெளியேற ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்குச் சேருகிறார். அந்த வேலை அவருக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது அவருடைய கணவரின் நினைவுகள் வேறு யாராலும் நிரப்ப முடியாத இடைவெளியை ஏற்படுத்துகின்றன. இந்த வயதில் இப்படி ஒரு சோதனை வந்ததே என்று நினைக்கும்போது மனம் கனக்கிறது. இருப்பினும் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சமூகத்தில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது. அவர் கணவர் விட்டுச் சென்ற சொத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் பணம் மட்டும் போதாது, மன நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதியை அவர் எங்கே தேடுகிறார்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ரெஜினாவின் மகளின் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது. மகளுக்கு திருமணமாகி பிள்ளைகளுடன் அவள் சந்தோஷமாக இருப்பது ரெஜினாவிற்கு மகிழ்ச்சிதான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அவரால் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் மகளோடு சென்று தங்க முடியுமா? மாமியார் என்ன சொல்லுவார்கள்? உங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறாரே என்று மகளை பற்றி குறை சொல்லிவிட மாட்டார்களா? இந்த பயம் அவரை தடுக்கிறது. தனக்கு மகள் ஒருத்திதான். அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், தான் ஒதுங்கியே இருந்து விடலாம் என்ற முடிவு அவருக்கு இருந்தது. ஆனால் அதை செய்வது மனதிற்கு மிகவும் கடினமாக இருந்தது. வேலைக்குச் செல்ல ஆரம்பித்த பிறகு ரெஜினாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் அறிமுகமானார். அவர் பெயர் கோவிந்த். அவரும் ஒரு தனிமையான மனிதர். அவருக்கு திருமணம் ஆகியிருந்தது. ஆனால் அவருடைய மனைவி இறந்துவிட்டாள். அவருக்கு 2 பிள்ளைகள். அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். கோவிந்த் மிகவும் வறுமையில் இருந்தார். அவரது மனைவி மீது அவருக்கு அளவு கடந்த பாசம் இருந்தது. அவர் இன்னும் மறுமணம் செய்து கொள்ளாமல் தன் பிள்ளைகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். அவர் மனதளவில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும்
வெளியே எப்போதும் சந்தோஷமாகத் தெரிந்தார். ரெஜினா அவரை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இவர் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். கோவிந்திற்கும் ரெஜினாவிற்கும் இடையே நட்பு மெதுவாக வளர்ந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசும்போது ஒரு புதுவிதமான ஆறுதல் கிடைத்தது. இவருக்கு மனைவி இல்லை, எனக்கு கணவர் இல்லை. ஒருவேளை நாம் இருவரும் இணைந்தால் நம்முடைய தனிமை கொஞ்சமாவது குறையுமா என்ற எண்ணம் ரெஜினாவிற்கு வந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை அவர் உடனேயே அடக்கிக் கொண்டார். ஏனென்றால் சமூகத்தின் கண்கள் அவரை எப்போதும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. ஒரு விதவை பெண் இப்படி நடந்து கொள்ளலாமா என்ற கேள்வி எழுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. கோவிந்த் அவரிடம் ஒரு நாள் சொன்னார், உங்களோடு பேசும்போது எனக்கு ஒரு புது சந்தோஷம் கிடைக்கிறது. நான் இத்தனை நாள்களாக இருந்த தனிமையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தது போல் இருக்கிறது. இதை கேட்ட ரெஜினாவின் மனம் கொந்தளித்தது. அவருக்கும் அதே உணர்வுதான். அவர் சொன்னார், எனக்கு என்னதான் சொத்து பணம் இருந்தாலும் நிம்மதியில்லை. உங்களிடம் பேசும்போதுதான் அந்த நிம்மதி கொஞ்சம் வருகிறது. இந்த உரையாடல் அவர்களின் உறவை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் சென்றது. இந்த நேரத்தில் ரெஜினாவின் கொழுந்தனார், கணவரின் தம்பி, ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தார். அவர் கோவிந்தை பார்த்ததும் கோபத்துடன் பேச ஆரம்பித்தார். உனக்கு யார் தெரியாதவர்களையெல்லாம் வீட்டுக்கு அழைத்து வரத் தெரியுமா? இந்த ஊர் என்ன நினைக்கும்? உனக்கு மானம் கெட்டு போக வேண்டும் போல இருக்கு. இந்த வார்த்தைகள் ரெஜினாவை மிகவும் பாதித்தன. அவர் கொழுந்தனாரிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் உள்ளுக்குள் வேதனை கொண்டார். கோவிந்தும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். ரெஜினா அடுத்த நாள் கோவிந்திடம் மன்னிப்பு கேட்டார். என் கொழுந்தனார் இப்படித்தான். அவருக்கு எதிலும் திருப்தியில்லை. நீங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றார். கோவிந்த் பெருந்தன்மையுடன், இதெல்லாம் சகஜந்தான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சமாதானம் சொன்னார். இந்தச் சம்பவம் அவர்களின் பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தியது. ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இவர்களின் பயணத்தில் இன்னும் பல திருப்பங்கள் காத்திருக்கின்றன. அவர்கள் இருவரும் ஒன்றாக வெளியூர் செல்ல முடிவு செய்தார்களாம். அதுதான் அடுத்த பாகத்தில். ரெஜினாவும் கோவிந்தும் இப்போது மிகவும் நெருக்கமான நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் வேலை முடிந்ததும் பேசுவது வழக்கம். ஒரு நாள் கோவிந்த் ரெஜினாவிடம் ஒரு முன்மொழிவை வைத்தார். நாம் இருவரும் ஒரு சிறிய பயணம் போகலாமா? கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். ரெஜினா முதலில் தயங்கினார். என்னுடைய வயதில் இப்படி ஒரு ஆணுடன் பயணம் செல்வது சரியா என்ற யோசனை வந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு துடிப்பு இருந்தது. எவ்வளவு நாள்தான் வீட்டிலேயே முடங்கி கிடப்பது? வெளியே போக வேண்டும், புதிய இடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வெளிப்பட்டது. எனவே அவர் சம்மதித்தார். அவர்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்குச் சென்றனர். அங்கு இயற்கையின் அழகை ரசித்தனர். மலைகள், பள்ளத்தாக்குகள், தேயிலை தோட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தன. அவர்கள் ஒரே ஹோட்டலில் தங்கினர். ஆனால் 2 தனித்தனி அறைகள் எடுத்துக்கொண்டனர். செலவை குறைப்பதற்காகவும் பேசுவதற்கு வசதியாகவும் ஒரே அறையில் தங்குவோமே என்று கோவிந்த் முன்மொழிந்தார். ரெஜினா சற்று யோசித்தார். சமூக பார்வை பற்றி அவருக்கு கவலை இருந்தாலும் இங்கு நம்மை யாருக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர்கள் தனித்தனியாகவே தங்கினார்கள். அதில் எந்த தவறும் இல்லை என்று முடிவு செய்தனர். பயணத்தில் அவர்கள் நிறைய பேசினார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். கோவிந்த் தன் மனைவியின் நினைவை பற்றி சொன்னார். அவள் இறந்து போன பிறகு தான் எப்படி தனிமையில் வாடினார் என்பதை விவரித்தார். ரெஜினா தன் கணவரின் இழப்பை பற்றி பேசினார். அவர்கள் இருவரும் ஒரே மனநிலையில் இருந்தார்கள். இருவரும் புரிந்து கொள்ள முடியாத தனிமையை அனுபவித்தவர்கள். பேச்சின் ஓட்டத்தில் கோவிந்த் ஒரு கேள்வி கேட்டார். நாம் இருவரும் மறுமணம் செய்து கொண்டால் என்ன தவறு? இந்த கேள்வி ரெஜினாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் மிகவும் உறுதியாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் சொல்வதை நானும் யோசித்தேன். ஆனால் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் சமூகம் என்ன நினைக்கும்? என் மகளின் பெயருக்கு களங்கம் வந்துவிடும். என்னுடைய கணவரின் நினைவை நான் மதிக்கிறேன். அவருக்கு பதிலாக வேறு யாரையும் என்னால் வைத்து பார்க்க முடியாது. இவ்வாறு அவர் தன் கருத்தை தெளிவாக கூறினார். இதை கேட்ட கோவிந்த் மனமுடைந்தார். அவர் ரெஜினாவை புரிந்து கொண்டாலும் ஏமாற்றம் அவர் முகத்தில் தெரிந்தது. நானும் என் பிள்ளைகளுக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறேன்.
அவர்களின் எதிர்காலம் முக்கியம் என்றார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கசப்பு இருந்தது. ஏன் இந்த சமூகம் எப்போதும் பெண்களுக்கு மட்டும் பந்தயம் கட்டுகிறது என்று எண்ணினார். இந்த வாக்குவாதம் அதிகம் நீடிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இல்லாமல் போனது. அன்று இரவு கோவிந்த் ரெஜினாவின் படுக்கைக்கு அருகில் வந்து படுத்துக்கொண்டார். ரெஜினா பெரிதாக எதுவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் மீது கை வைத்தபோது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அது அவர்களின் உறவில் ஒரு திருப்புமுனை. அந்த இரவுக்கு பிறகு அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்களாக மாறினர். ஆனால் இது ஒரு தற்காலிக மகிழ்ச்சியா அல்லது நிரந்தரமானதா? இந்த சந்திப்பு அவர்களுக்கு என்ன பலனை கொடுக்கும்? அடுத்த பாகத்தில் காணலாம். அந்த ஒரு இரவு ரெஜினாவின் வாழ்க்கையை மாற்றியது. நீண்ட காலமாக இறந்து போன ஒரு உணர்வு மீண்டும் அவருக்கு கிடைத்தது. கணவரின் மறைவுக்கு பிறகு தன் உடல் மற்றும் மன ஆசைகளை அவர் ஒடுக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் கோவிந்துடன் அந்த நெருக்கமான தருணம் தான் இன்னும் உயிருடன் இருக்கிறோம், இன்னும் உணர்வுகள் இருக்கின்றன என்பதை அவருக்கு உணர்த்தியது. அடுத்த நாள் காலையில் அவர் மிகவும் புத்துணர்வுடன் எழுந்தார். முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவர் தேநீர் தயாரித்து கோவிந்திற்கு கொடுத்தார். அவர்கள் சேர்ந்து அந்த இனிமையான காலையை அனுபவித்தார்கள். கோவிந்த் மீண்டும் ஒரு நாள் அங்கேயே தங்கும்படி கேட்டுக்கொண்டார். ரெஜினாவும் அதற்கு சம்மதித்தார். அவர்கள் அந்த ஹோட்டல் அறையிலேயே இன்னும் ஒரு நாள் தங்கினர். இருவரும் இயற்கை காட்சிகளை பார்த்து மகிழ்ந்தனர், பேசினர், சிரித்தனர். அந்த 2 நாட்களும் அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருந்தது. ரெஜினா மனதிற்குள் நினைத்தார், என் கணவர் இறந்துவிட்டார். நான் இன்னும் இளமையாக இருக்கிறேன். இவரும் நல்லவர்தான். நாம் இப்படியே சந்தோஷமாக இருக்கலாமே. ஆனால் அந்த எண்ணம் தலை காட்டியதும் ஒரு பயம் அவரை ஆட்கொண்டது. சமூகம் என்ன சொல்லும் என்ற கேள்வி அவரை துரத்தியது. நான் ஒரு விதவை. இந்த வயதில் இப்படி ஒரு ஆணுடன் டூர் போவது, ஒரு அறையில் தங்குவது, இதை யார் பாராட்டுவார்கள்? அவருடைய மகளுக்கு இது தெரிந்தால் அவள் என்ன நினைப்பாள்? அவள் குடும்பத்தில் அவளுக்கு அவமானம் வந்துவிடுமோ? இந்த எண்ணங்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தின. கோவிந்திடம் அவர் தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டார். ஆனால் கோவிந்திற்கு அந்த கவலைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் வாழ்க்கை நமக்குத்தானே, சமூகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் ரெஜினா அப்படி நினைப்பவர் அல்ல. அவர்கள் ஊருக்கு திரும்பியபோது ஒரு உண்மையை ரெஜினா உணர்ந்தார். அந்த 2 நாட்கள் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. ஆனால் அது ஒரு தப்பித்தலாக மட்டுமே இருந்தது. உண்மையான வாழ்க்கை அதுவல்ல. அவர் தனிமையை தீர்க்க ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அதற்காக மற்றவர்களின் பார்வையில் தன் மதிப்பை இழக்க அவர் விரும்பவில்லை. கோவிந்துடன் உறவு கொள்வது சரிதானா? இல்லை, அது தவறானதா? இந்த குழப்பத்தில் அவர் சிக்கித் தவித்தார். தனக்கு ஒரு பொறுப்பு இருப்பதை அவர் உணர்ந்தார். தன் மகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தன் மகள் திருமணமாகி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவளுக்கு எந்தவிதமான அவமானமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தன் சுயநல ஆசைகளை அடக்க வேண்டும். இந்த முடிவு மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் அவர் அதற்கு தயாரானார். கோவிந்திடம் அவர் உறுதியாக பேசினார். நமக்குள் இருந்தது ஒரு நல்ல நினைவு. அதற்கு நன்றி. ஆனால் நான் இனி இதை தொடர முடியாது. எனக்கு என் மகள் முக்கியம். இந்த முடிவு அவர்கள் இருவரையும் பிரித்தது. ஆனால் அது அவர்களின் உறவை முழுமையாக முடித்துவிடுமா? இதற்கு பிறகு என்ன நடக்கும்? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ரெஜினா தன் முடிவை உறுதிப்படுத்திக் கொண்டார். கோவிந்தின் மீது அவருக்கு பாசம் இருந்தாலும் அது ஒரு நிலையான உறவாக மாற முடியாது என்று நினைத்தார். என்னுடைய மகளின் எதிர்காலம் மிகவும் முக்கியம். அவளுடைய வாழ்க்கையில் நான் ஒரு களங்கமாக மாறிவிடக்கூடாது என்ற எண்ணம் அவரை ஆட்கொண்டது. அவர் மகளிடம் அடிக்கடி பேசுவது வழக்கம். மகளோடு பேசும்போது அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் மகள் தன் குடும்பத்தில் மும்முரமாக இருந்ததால் ரெஜினா தன்னை ஒதுக்கி வைத்தார். இந்த சமயத்தில் கோவிந்தின் குடும்ப சூழல் அவரை மேலும் பாதித்தது. அவருடைய பிள்ளைகள் வறுமையில் வாடுவதை ரெஜினா அறிந்திருந்தார். அவர்களுக்கு சரியான உணவு, உடை, படிப்பு என்று பல விஷயங்களில் சிரமம் இருந்தது. ரெஜினாவின் மனம் இரக்கத்தால் நிறைந்தது. அவர் தன்னிடம் இருந்த பணத்திலிருந்து சுமார் 1,00,000 ரூபாயை எடுத்து
கோவிந்திடம் கொடுத்தார். இதை வச்சு உங்க பிள்ளைகளின் பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணுங்க, எதிர்காலத்தை பற்றி யோசிங்க என்றார். கோவிந்த் அதை கண்ணீருடன் ஏற்றுக்கொண்டார். இந்த உதவி அவருக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இந்த பண உதவிக்கு பிறகு கோவிந்தின் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர் ரெஜினாவிடம் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார். அடிக்கடி அவரிடம் பணம் கேட்டு வந்தார். சில சமயங்களில் அவர் கேட்டது சிறிய தொகையாக இருந்தது, சில சமயங்களில் பெரிய தொகையாக இருந்தது. ரெஜினா எப்போதும் மறுப்பு சொல்லாமல் கொடுத்து வந்தார். இவர் தனிமையில் இருக்கிறார், இவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் இது ஒரு பழக்கமாக மாறியது. கோவிந்திற்கு இது எளிதான வழியாக தோன்றியது. அவர் ரெஜினாவை சார்ந்திருக்க ஆரம்பித்தார். ரெஜினாவும் கோவிந்தும் பிரிந்துவிட்டாலும் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. நாம் ஒன்றாக இருக்க முடியாது, ஆனால் நட்பாக இருக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். இருப்பினும் கோவிந்திற்கு ரெஜினாவின் மீது ஒரு மதிப்பு வந்துவிட்டது. அவள் இருந்தால் நான் எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் இருக்கலாம் என்று நினைத்தார். இது ஒரு சுயநலமான எண்ணமாக இருந்தாலும் அவருக்கு அது புரியவில்லை. ரெஜினா இப்போது முழுமையாக தன் மகள் மற்றும் பேர குழந்தைகள் மீது கவனம் செலுத்தத் தொடங்கினார். அவர்களை பார்க்கச் செல்வார், அவர்களுடன் நேரத்தை செலவிடுவார். நான் இப்போது என்னுடைய குடும்பத்தோடு இருந்தால் போதும் என்று முடிவு செய்தார். கோவிந்திடம் இருந்து விலகி அவர் மன அமைதியை தேடினார். ஆனால் கோவிந்து தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டார். பணம் தேவை என்றும் அதற்கு அவர் உதவ வேண்டும் என்றும் சொன்னார். ரெஜினா எல்லா நேரத்திலும் உதவினார். இது ஒரு ஆரோக்கியமான உறவா? இல்லை, அது ஒரு சுழற்சியாக மாறிக்கொண்டிருந்ததா? அடுத்த பாகத்தில் தெரியும். ரெஜினாவின் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்தது. கோவிந்துடன் அவருக்கு இருந்த உறவு முடிவுக்கு வந்துவிட்டாலும் அவரால் அவரை முற்றிலும் புறக்கணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் கோவிந்த் பணம் கேட்கும்போது ரெஜினா தயங்காமல் கொடுத்தார். ஒருவேளை அவர் இந்த பணத்தை வைத்து தன் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவார் என்று நம்பினார். ஆனால் அந்த நம்பிக்கை படிப்படியாக குறைந்தது. ஏனென்றால் கோவிந்த் தன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் செய்யவில்லை. அவர் அதே நிலையில் இருந்தார். இது ரெஜினாவிற்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. ரெஜினா இப்போது முழு நேரத்தையும் தன் மகள் மற்றும் பேர குழந்தைகளுக்காக செலவிடத் தொடங்கினார். அவர் அவர்களுடன் விளையாடுவார், அவர்களுக்கு சமையல் செய்வார், அவர்களின் பள்ளி நிகழ்வுகளில் கலந்து கொள்வார். இது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் இருட்டும்போதோ அல்லது தனிமையான நேரங்களில் அவரால் மறக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இருந்தது. தனக்கு ஒரு துணை இல்லை. அது ஒரு உடல் தேவை மட்டுமல்ல, மனதின் ஆழத்தில் ஒரு புரிதல் வேண்டும், பேசுவதற்கு ஒரு மனிதர் வேண்டும். இந்த சமயத்தில் கோவிந்தின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அவர் ரெஜினாவிடம் மீண்டும் திருமணம் பற்றி பேசத் தொடங்கினார். நாம் இருவரும் சேர்ந்து இருந்தால் நமக்கு யாரும் கஷ்டப்படுத்த முடியாது, நம் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் வாதாடினார். ஆனால் ரெஜினா இப்போது மிகவும் உறுதியாக இருந்தார். இல்லை, என்னால் முடியாது. என் மகளின் மானத்தை காப்பாற்ற வேண்டும். நான் அவளுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று மறுத்துவிட்டார். இந்த மறுப்பு கோவிந்தின் மனதை புண்படுத்தியது. அவர் ரெஜினாவை பிளாக்மெயில் செய்ய முயற்சித்தாரா? இல்லை, அவர் அந்த அளவிற்கு கெட்டவர் இல்லை. ஆனால் ஆல் ஏமாற்றத்தை சமாளிக்க முடியவில்லை. ரெஜினா தன் முடிவை உறுதிப்படுத்திக் கொண்டார். நான் என் கணவரின் நினைவை மதிக்கிறேன். அவருக்கு மாற்றாக யாரும் இல்லை. நான் தனிமையில் இருந்தாலும் அது எனக்கு சரிதான் என்று முடிவு செய்தார். அவர் கோவிந்திடம் இருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார். அவர் தன் மகளின் வீட்டில் அடிக்கடி தங்கத் தொடங்கினார். பேர குழந்தைகளோடு நேரத்தை செலவிட்டார். அவர் அமைதியை கண்டுபிடிக்க முயன்றார். இந்த முடிவிற்கு பிறகு ரெஜினாவின் வாழ்க்கை ஒரு புதிய பொருளை பெற்றது. அவர் தனிமையாக இருந்தாலும் அதை ஒரு சாபமாக பார்க்காமல் ஒரு வரமாக பார்க்கத் தொடங்கினார். தன் மீது அவருக்கு நம்பிக்கை வந்தது. நான் என் காலில் நிற்க முடியும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று நினைத்தார். இந்த மனப்பக்குவம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கோவிந்தின் பெயர் இப்போது அவர் நினைவில் இல்லை. ஆனால் இதுதான் உண்மையான மகிழ்ச்சியா? இது அவருக்கு நீடித்ததா? இறுதி பாகத்தில் பார்ப்போம். ரெஜினா இப்போது முழுமையாக மாறிவிட்டார். அவர் தனிமையை ஏற்றுக்கொண்டார், அதனுடன் வாழவும் கற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய மகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் உறவை பலப்படுத்தினார். அவர் அவர்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும் பாட்டியாகவும் செயல்பட்டார். பேர குழந்தைகள் அவரை மிகவும் நேசித்தார்கள்.
அவர் சமையல் செய்வார், கதைகள் சொல்வார், அவர்களின் படிப்பில் உதவுவார். இவையெல்லாம் அவருக்கு மிகுந்த திருப்தியை அளித்தன. ஆனால் இருட்டும்போது, எல்லோரும் தூங்கும்போது அந்த அறையில் அவர் மட்டும் விழித்திருப்பார். அந்த நேரத்தில் ஒரு காலத்தில் இருந்த கணவரின் நினைவு மட்டும் அவரோடு இருந்தது. கோவிந்திடமிருந்து அவர் முழுமையாக பிரிந்து விட்டார். அவருக்கு இனி பணம் கொடுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. கோவிந்தும் ஒரு கட்டத்தில் அவரை தொடர்பு கொள்வதை நிறுத்திவிட்டார். அவர் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். ரெஜினா இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். என் உதவியால் அவர் கொஞ்சமாவது முன்னேறட்டும் என்று நினைத்தார். ஆனால் உண்மையில் அவருக்கு கோவிந்தை பற்றிய பாசமோ கவலையோ இல்லை. அது முற்றிலும் முடிந்துவிட்டது. இப்போது ரெஜினா தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறார். நான் இன்னும் 40களில் இருக்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய வருடங்கள் உள்ளன. நான் எப்படி வாழ்வது? அவர் சில சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட முடிவு செய்தார். ஒரு இலவச மருத்துவ முகாமில் தன்னார்வலராக பணியாற்றினார். ஒரு பெண்கள் குழுவில் இணைந்து மற்ற தனிமையான பெண்களுக்கு ஆதரவளிக்கத் தொடங்கினார். அவரது அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தன. நானும் இதே நிலையில் இருந்தேன். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் முடியும் என்று அவர் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளித்தார். ரெஜினா தனக்கு தானே ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி கொண்டார். அவர் கணவரின் நினைவை இதயத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அது அவரை வாட்டுவதில்லை. அது அவருக்கு வலிமையை கொடுக்கிறது. என்னுடைய கணவர் இல்லாவிட்டாலும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நினைவில் இருக்கின்றன. நான் அவர் சொன்னபடி வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த மனநிலைதான் இப்போது அவரை முன்னோக்கி நகர்த்துகிறது. கடைசியில் ரெஜினா ஒரு முக்கிய உண்மையை உணர்கிறார். தனிமை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. தன்னை பற்றி அறியவும் தன்னை வளர்த்து கொள்ளவும் ஒரு சந்தர்ப்பம். அவர் தன் மகளுடைய மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி காண்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவர் அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார். இது ஒரு நல்ல முடிவு. ஆனால் உங்கள் பார்வையில் ரெஜினா சரியான முடிவு எடுத்தாரா? கோவிந்துடன் இணைந்து வாழ்ந்திருக்கலாமா? அல்லது தனிமையில் தங்குவதுதான் சரியானதா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.